ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக பூசணிக்காய் தோசை தான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம், ரவை எடுத்துக்கலாம், பூசணிக்காவை நல்லா சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து வாட்டரி கண்டென்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் போல் சீரகம். பூசணிக்காவை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பூசணிக்காவை கிரைண்ட் பண்ணியாச்சு. இதோட நாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரைஸ் ஃப்ளாரு, ரவை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி. இப்போ இதோட சால்ட் சேர்த்துக்கலாம், தேவையான சால்ட். இதில் வந்து நல்லா கலந்து ஒரு 1/2 hour இல்லை 20 minutes வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். இதையும் சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அப்படியே 1/2 hour ஊற வச்சிடலாம். இந்த ரவை வந்து கொஞ்சம் ஊறி வரணும். நாம் வந்து இதை நல்லா ரவை தோசை மாதிரியும் ஊற்றலாம், இல்லைனா வந்து ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி தண்ணி சட்னி செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து 2 தக்காளி, வரமிளகாய் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10, அப்புறம் பூண்டு பல் வந்து ஒரு 6-7, அதுக்கப்புறம் புளி ப்ளஸ் சால்ட்டு. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கூட காரம் சேர்க்கலாம், உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 7 மிளகாய் தான் இருக்குது. வரமிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, இதை வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். நம்ம அரைச்ச விதை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் அப்படி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இது வந்து ரோட்டு கடை சட்னின்னு சொல்லுவாங்களே, சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தோசை இட்டுக்கலாம். வந்து கெட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து 1/2 hour ஊறி இருந்துச்சு. ரவை வந்து கொஞ்சம் கெட்டியாயிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து ஓரலாக முறுமுறுன்னு இருக்குது, நடுவில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் பூசணி தோசை. இது வந்து நீங்கள் மஞ்சள் பூசணியில் கூட நீங்கள் செய்யலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம கெட்டியாக ஊத்தப்பம் மாதிரி கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக தக்காளி தண்ணி சட்னியும், அதுக்கப்புறம் வந்து பூசணி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து முறுமுறுன்னு இருக்குது, இங்கே கொஞ்சம் நடுவில் சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக மாவு வச்சுட்டு ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள்.